சிறகடிக்க ஆசை சீரியல்னால எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த சீரியலில் வந்து நாளைக்கான எபிசோடு வந்து சூப்பராக இருக்க போகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, முத்து வந்து எப்படினாலும் மனோஜ் தான் அந்த நகையை விற்ற விஷயத்தை வந்து நம்ம எப்படினாலும் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறியோடு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் மனோஜ் வந்து முத்துக்கிட்ட வந்து மாட்டாமல் ரொம்ப விவரமாக வந்து பிளான் பண்ணி யோசித்து பேசுகிறாரு. அதனால் வந்து முத்து நம்ம எப்படினாலும் அதை கண்டுபிடிச்சணும்னு சொல்லிட்டு முத்து வந்து அவர் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாரு. ஆனால் அந்த ஃபர்னிச்சர் கடைக்காரங்களே ரொம்பவே ஃபேக்கானவங்க. போலீஸ்காரவங்க வந்து முத்துவையும் முத்து ஃப்ரெண்டையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேருமே லாக்கப்பில் இருக்கிறது வந்து மனோஜ் வந்து பார்க்காம போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சார் இந்த மாதிரி என்னுடைய ஃபர்னிச்சர் கடையிலேருந்து நிறையா திங்ஸ் எல்லாம் காணோம் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதுவாக பாருங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை எங்களுடைய பிராண்ட் நேமே இல்லவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து இந்த பிராண்ட் வாங்குகிற விஷயத்தில் வந்து 4 லட்ச ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க விஷயத்த வந்து வீடியோ எடுத்துடுறாரு. யார் எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா முத்து வந்து லாக்கப்புக்குள்ளே இருந்து வீடியோ எடுத்துடுறாரு. இந்த வீடியோ வந்து வீட்டில் வந்து போட்டு காமிக்கிறாரு. அப்போது எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. மனோஜ் வந்து காசை சம்பாரித்த விஷயத்தை தான் சொன்னார். ஆனால் 4 லட்சம் வந்து விட்டுட்டாருங்கிற விஷயத்த வந்து யாருக்கிட்டுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்த்துட்டு ரொம்பவே நக்கலாக பேசுகிறாரு முத்து. ரோகிணி வந்து ரொம்பவே கடுப்பாகி மனோஜை வந்து பார்க்குறாங்க. மனோஜ் வந்து ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. முத்து வந்து இப்போ பார்த்தீங்களா மனோஜ் எந்த மாதிரி வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நாளைக்கான எபிசோடு வந்து ரொம்பவே த்ரில்லாக இருக்க போகுது.